எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங், மாலை வணக்கங்கள். சாப்பிட்டீங்களா மக்களே? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டோரி நம்மளை வீடியோவில் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தீங்கன்னா இதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நான் போடலாம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். உங்களுடைய எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். சரி வாங்க மக்களே, நம்ம ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். கதையின் ஸ்டோரி. குப்பையில் கிடைத்த மருமகள். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு தோட்டம் இருந்தது, பழத்தோட்டம். ஆரம்பத்தில் அது தரிசு நிலம்தான். அவருக்கு அவர் மனைவியும் சேர்ந்து பாடுபட்டார்கள், பழத்தோட்டமாக மாற்றினார்கள். இப்போது அவர் மனைவி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன் இறந்து போனாள். விவசாயிக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு 25 வயது. அவனுக்கு சீக்கிரம் திருமணம் முடிக்க வேண்டும். பெண் தேடினார். ஆனால் அவர் நினைத்த மாதிரி பெண் கிடைக்கவில்லை. நல்ல உழைப்பாளி வீட்டு பெண் தனக்கு மருமகளாக வர வேண்டும் என்று நினைத்தார். அப்போதான் அந்த பழத்தோட்டத்தை பத்திரமாக பார்த்து கொள்வாள் என்று நினைத்தார். விவசாயி நினைத்த மாதிரி பெண் கிடைக்கவில்லை. விவசாயிக்கு எந்த நேரமும் இதே கவலைப்பட்டு நெஞ்சு வலி வந்து விட்டது. பார்க்க ஒரு நண்பர் வந்தார். வந்தவர் ஒரு வியாபாரி. வியாபாரியிடம் பழத்தோட்டக்காரர் தன் கவலையே சொன்னார். பணக்காரர் வீட்டிலிருந்து பெண் வேண்டுமா என்று கேட்டார் வியாபாரி. வேண்டாம் என்றார் விவசாயி. பெண் சிவப்பாக அழகாக இருக்க வேண்டுமா? வேண்டாம் என்றார் விவசாயி. வேறு எப்படிப்பட்ட பெண் தான் மகனுக்கு வேண்டும் என்று கேட்டார் வியாபாரி. விவசாயி பதில் சொன்னார். நல்ல உழைப்பாளி பெண் வேண்டும். நானும் என் மனைவியும் பாடுபட்டு உருவாக்கிய பழத்தோட்டம் இது. இந்த பழத்தோட்டத்தை பத்திரமாக பாதுகாக்கும் பெண் வேண்டும் என்று விவசாயி தன் கருத்தை சொன்னார். உடனே அந்த நண்பர், அப்படிப்பட்ட பெண் இந்த ஊரில் கிடையாது, கிராமத்துக்கு போனால் கிடைக்கும் என்று சொன்னார். அவரை பார்த்து விவசாயி, எனக்கோ வயதாகிவிட்டது, கிராமத்தில் போய் எப்படி நான் மருமகளை தேடுவேன் என்று வருத்தத்துடன் கேட்டார். வியாபாரி சொன்னார், நண்பா, வருத்தப்படாதே, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். செய், நீ நினைத்த பெண் உன் வீட்டுக்கு மருமகளாய் வருவாள். பக்கத்தில் வா, உனக்கு யோசனை சொல்கிறேன் என்றார். பக்கத்தில் கூப்பிட்டு காதில் குசுகுசு என்று யோசனை சொன்னார். உடனே விவசாயி முகம் மலர்ந்தது. மறுநாள் காலை விவசாயி வண்டி பூட்டினார். வண்டி நிறைய கூடையாய் கொய்யா பழங்களை ஏற்றினார். பக்கத்து கிராமத்துக்கு போனார். ஊர் நடுவே போய் வண்டியை நிறுத்தினார். பெண்களை வாங்க, சின்னஞ்சிறு பெண்களை வாங்க, குப்பை கொண்டு வாங்க, கொய்யாப்பழம் தாரேன். குப்பைக்கு பதிலாக கொய்யாப்பழம் என்று கூவினார். அந்த ஊர் பெண்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். குப்பைக்கு பதிலாக கொய்யாப்பழமா? இப்படி ஒரு கிறுக்கனா? பெண்கள் போட்டு கொண்டு வீட்டை கூட்டி பெருக்கினார்கள். வீட்டில் ஒட்டடை அடித்தார்கள். வீட்டை சுற்றியும் சாக்காக குப்பையை அள்ளி வந்தார்கள். கூடையாக பழங்களை வாங்கி போனார்கள். குப்பைகள் குவிந்தன. வண்டியில் பழங்கள் குறைந்தன. விவசாயிக்கு ஒரே கவலைதான். வந்த வேலை நடக்காதே என்று நினைத்தார். அப்போது இளம்பெண் ஒருத்தி வந்தாள். அவள் மிகவும் அழகானவள். அவள் அழுது கொண்டே வந்தாள். விவசாயி அருகே வந்தாள். அவள் கையில் சிறிது பொட்டலம் ஒன்று இருந்தது. அவளை பார்த்து விவசாயி பரிதாபப்பட்டார். ஏன் அம்மா அழுகிறாய் என்று கேட்டார். அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், ஐயா, என் வீட்டில் குப்பையே இல்லை. தினசரி வீட்டை கூட்டி விடுவேன், ஒட்டடை அடித்து விடுவேன். தேடி பார்த்தேன். வீட்டில் ஒரு குப்பை கூட இல்லை. வீடு சுத்தமாக இருக்கிறது. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். எனக்காக என் பக்கத்து வீட்டிற்காரர்கள் எனது பரிதாபப்பட்டார்கள். கொஞ்சம் எனக்கு குப்பை கொடுத்தார்கள். ஐயா, இதை வைத்து கொண்டு ஒரு கொய்யா பழமாவது கொடுங்கள் என்று கேட்டார். விவசாயி வண்டியிலிருந்து குதித்தார். கை தட்டினார். மகிழ்ச்சி அடைந்தார். கொய்யா பழ தோட்டமே உனக்குதான் என்று சொன்னார். விவசாயி அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. முழித்தாள். உழைப்பாளி மருமகள் கிடைத்தாள். சந்தோஷம். குப்பையில் மருமகள் கிடைத்தாள். கொண்டாட்டம் என்று பாடினார், ஆடினார். அந்த அழகான உழைப்பாளி பெண்ணையே தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த ஸ்டோரி உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு உங்களுடைய கருத்துக்களின் கமெண்ட் சொல்லுங்கள். அக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, இது போல் எனக்கு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சொந்தங்களாகிய உங்களுடைய கருத்துக்களை அக்கா ஏற்றுக்கிறேன். சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி. அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.